பாத்தியாடா, கண்ணுல நெருப்போட பாக்குறாங்க. ஆமாண்ணே, ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து ஊத்துனா அப்படியே நெருப்பு அணைஞ்சிடாது. அண்ணா சும்மாவே ஆடுவானு இவனுங்க. இப்ப கல்யாணம் வேற நடக்க போதா, சுத்தம். இதுக்கு மேல வீட்டுல இருக்க முடியாதுண்ணா. கல்யாணம் முடிகிற வரைக்கும் நம்ம எங்கேயாச்சும் வெளியூர் போலாமாண்ணா? நாம ஏன் போனோம்? அண்ணா அலப்பற தாங்க முடியாதுண்ணா. அப்பா, அன்னைக்கு மட்டும் அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்காம இருந்திருந்தா அந்த கல்யாணமே நடந்திருக்காதுப்பா. அதெல்லாம் பாத்துக்கலாம், நீ வண்டி எடு. சரிண்ணே, இவங்க எல்லாத்தையும் இறக்கி வச்சிருவாங்க, நான் கிளம்புறேண்ணே. ஏய் அண்ணே, இல்லைங்கண்ணே, என்ன ஓடுறீங்க? ஏண்ணே பேச வேண்டிய விஷயம் என்ன மூட்டு இருக்கு, அதெல்லாம் பேச வேணாமா? ஆஹா, மச்சான் ஆரம்பிச்சிட்டாரே. இவர் பாட்டுக்கு ஏதாவது பேசி வைப்பாரு, அப்புறம் அண்ணனுக்கு நம்மள வைவாங்களே. அண்ணே இங்க வாங்க. சொல்லுங்க அண்ணே, மறக்காம இங்க இருந்து தெரு முனையில் இருக்க எல்லா மரத்திலையும் ஸ்பீக்கரை கட்டி விட்டுருங்க. சரிங்கண்ணே, கட்டிடலாம். அண்ணே, இந்த தெருவில் இருக்க ஒரு சில பேத்துக்கு மட்டும் காது சவ்வு கிளியணும், அந்த மாதிரி பாட்டு போடுங்க. அண்ணே இங்க பாருங்க, நல்லா சத்தமா போட்டு விடுங்க. போட்டுடலாம் பண்ணிண்ணே. நம்மளும் இதே தெருவில் தான் இருக்கோம், நம்ம காத்தும் தான் சேர்ந்து கிளியும். விடுமாமா, அப்பா பகையெல்லாம் தீர்த்துக்கிறாரு. தேத்துக்கிட்டோம். அப்புறம் இந்த தெருமுனையில் ஒரு ஜோடி வாழை மரம், அதுக்கப்புறம் அங்கே ஒன்று, நான் சொல்லிக்கல 2-3 இடம், எல்லா இடத்துலையும் மறக்காம வாழை மரத்தை கட்டிருக்கேன். சரிங்கண்ணே. அண்ணே அங்கேருந்து இங்கே வரைக்கும் சீரியல் செட்டு கட்டிருக்கேன். இங்கே பாருங்க, அது மட்டும் விடிய விடிய எரிஞ்சுக்கே இருக்கணும். இந்த தெருவில் இருக்க யாருக்குமே இது ராத்திரியா பார்க்கலான்னு வித்தியாசமே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு சிறப்பா சீரியல் செட்டு போடணும். சரிங்கண்ணே, லைட்டு சீரியல் பல்புன்னு அற்புதமா போட்டுடலாம். அண்ணே கல்யாணம் யாருக்குன்னு தெரியுமா? யாருண்ணே? இல்லை சரவணா, அப்பா இங்க வாடா. இவனுக்கு தான் கல்யாணம். வணக்கம் தம்பி. என் மூத்த பையன் பேரு சரவணன்.